முன்னாள் சவுதி மன்னர் ஃபைசல் அவர்கள் இஸ்ரேலை பற்றி யூதர்களை பற்றி பேசின ஒரு காணொளி பார்த்தேன். அதோட தமிழாக்கத்தை பாருங்கள். முன்னாள் சவுதி மன்னர் ஃபைசல் கொல்லப்படுவதற்கு முன்பு இஸ்ரேல் பற்றி சொன்ன வார்த்தைகள்: இந்த உலகில் நடக்கும் அனைத்து பாவமான காரியங்களுக்கும் மூல காரணியாக இருப்பது ஜியோனிசம். நாம் பார்க்கிறோம், உலகில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் சூத்திரதாரியாக செயல்படுபவர்கள் யூதர்கள். அழிவு பாதைகள், ஒழுக்கக்கேடுகளை அதிகம் இந்த உலகுக்கு தந்தது யூதர்கள். எனவேதான் உலகம் அனைத்து பாவமான காரியங்களுக்கும் ஊட்டுக்கண்ணாக இருப்பது யூதர்கள் என்கிறேன். இந்த யூதர்கள் உலகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றனர். அவர்கள் சிறுபான்மையினராக இருப்பதால் அவர்களால் இதனை சாதிக்க முடியாது. ஆனால் அவர்களின் நம்பிக்கையை, அவர்களின் வழிபாடுகளை அடகுற பேசி நம் மீது திணித்து அதன் மூலம் இந்த உலகை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முயல்கின்றனர். உலக நாடுகள் அனைத்திற்கும் பயணித்து அந்த மண்ணின் மைந்தர்களை தங்களின் அடிமைகளாக்குகின்றனர். அதன் பிறகு அந்த நாடும் அந்த மக்களும் அவர்களுக்கானதாக மாறிவிடுகின்றது. இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், யூதர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் தவிர்த்த எந்த மனிதர்களுக்கும் விசுவாசமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் பின்பற்றும் சாத்தானிய கொள்கைகளுக்கு மட்டுமே விசுவாசமாக இருப்பார்கள். இவ்வாறு மன்னர் ஃபைசல் பேசிய சில நாட்களிலேயே துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்படுகிறார். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். மன்னர் ஃபைசல் சொன்னது நம் நாட்டில் அப்படியே நடந்துள்ளது. யூதர்களின் ஒரு பிரிவினரான ஆரியர்கள் நம் நாட்டிற்கு பிரவேசித்து நம் மக்களை எப்படி அடிமையாக்கினார்கள், இன்று வரை அதிலிருந்து மீள முடியாமல் எவ்வாறு அந்த நமது இந்து சொந்தங்கள் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். இப்போ வந்திருக்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸையும் நம்ம பார்க்குறோம். அதாவது தீமையின் ஊற்றுக்கண் அவர்கள் யூதர்கள்னு சொன்னார்ல, அது ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்கள். وأنا أقول أن الصهيونية هي أم الخبائث لأنها هي أسباب هالمشاكل هذه كلها في العالم. الشيوعية جت من الصهيونية، المبادئ الهدامة جت من الصهيونية، التفسخ الخلقي جاء من الصهيونية، الخروج على كل المبادئ وكل التقاليد وكل الأعراف وكل الآداب وكل الكرامة والشرف جاءت من الصهيونية. فإذا هي أم الخبائث وهي الأساس. والسبب في ذلك مثل ما ذكرت في الأول أنهم يحاولون على أنهم يسيطروا على العالم. هم لا يمكن يسيطروا بعددهم ولا بقوتهم، ولكن يسيطروا على العالم بتفكيرهم بهذه المبادئ يبثوها بين أبناء الشعوب. فلما تصل إلى درجة من التحلل والتفسخ وعدم القدرة في ذاك الوقت يسيطروا عليه، وهذا هدفهم. وهم والله هم أصدقاء الأحد، هم أصدقاء الشيطان. அவர்கள் மனிதர்களுக்கு அடிபணிய மாட்டார்கள், ஆனால் சாத்தானுக்கு வழிபடுவார்கள் அப்படின்றாங்கல்ல. அது கரெக்டாக இப்போ சாத்தானிய வழிபாடு தான் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அன்றே சொன்னார்.